வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் வளைகுடா பகுதியில் போர் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோடு தான் இன்றைக்கு இந்த செய்தி தொகுப்பை தொடங்குகிறோம். 2026 ஏப்ரல் 12 பாகிஸ்தானிலிருந்து இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ், அதிலிருந்து தான் இந்த செய்தி தொகுப்பை நம்ம தொடங்குகிறோம். அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளிலிருந்தும் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்திற்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக. 1979 கொமேனி அவர்களுடைய தலைமையிலே ஈரானில் புரட்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்பொழுது 46-47 வருடங்களுக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை அந்த உயர்மட்ட அளவில் நடப்பது என்பது இப்பொழுதுதான். அதுவும் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் துவங்கி இருக்கிறது. இப்போ இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணெய் விலை அதிகமாக எகிரி கொண்டிருப்பதனால எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கிற வளைகுடா பகுதியில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு ஆசியா பகுதியில் மட்டுமல்ல, உலகில் எல்லாமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் எல்லாருமே பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஸோ இந்த நிலையில் இந்த பதற்றத்தை குறைக்குமா, போர் தணியுமா, இந்த பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா என்று பலர் உற்று நோக்குகின்ற இந்த தருணத்தில் இந்த பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. அமெரிக்காவிலேருந்து யார் யார் வந்திருக்காங்க, ஈரான்லேருந்து யார் யார் வந்திருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக யார் இருக்கிறாங்க, என்னென்ன பேச போகிறாங்க, என்னென்ன பேசியிருக்கிறாங்க, இப்போ இஸ்ரேல் லெபனானோட என்ன சண்டை போட்டிருக்கு, அதனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஹார்முஸ் நீரிணை அது திறந்திருக்கிறதா, திறக்கப்படுமா, அதில் அட்டாக் வருமா என்கின்ற விஷயத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அமெரிக்கா பக்கத்திலிருந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்திருக்கிறார். அவரோடு கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அவருடைய தனிப்பட்ட தூதுவராக, அங்கு ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃப் அப்படிங்கிறவர் மிக முக்கியமாக ஜேடி வான்ஸ் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கிறார். 3வது நபராக ஜாரெட் குஷ்னர் அப்படிங்கிறவர் இருக்கிறார். ஜாரெட் குஷ்னர் இதுவரைக்கும் வெள்ளை மாளிகையில் எந்த பதவியிலுமே இல்லை. ஆனால் அவர் ஏன் அங்கே இருக்கிறார் அப்படின்னா, அவர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மருமகன். ஸோ இவங்கெல்லாம் இந்த 3 பேரும் அமெரிக்க சைடை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஈரான் பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னா, ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பஹர் கலிபாஃப் அப்படிங்கிற ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் இருக்கிறாரு. அவரோட ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி. இவங்க 2 பேரும் ஈரான் சார்பாக பேசுகிறாங்க. பாகிஸ்தானுடைய பக்கத்திலிருந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செஞ்சவர், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவை பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர், அவர் தான் இந்த இருதரப்புக்கும் இடையில் மத்தியஸ்தம். அதுக்கு அவர் அந்த அறையில் இருக்கிறார். முதல் சுற்று ஒரு 2 மணி நேரம் நீடித்தது. இந்த பக்கம் அமெரிக்கா ஜேடி வானிஸ் துணை ஜனாதிபதி அவரோடு கூட இருந்த டீமு, இந்த பக்கம் ஈரான் அவர்களுடைய டீம், இடையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுற குரூப், இவங்க எல்லாமே முதல் சுற்று 2 மணி நேரம் நீடித்தது. அதுக்கு பிறகு ஒரு டெக்னிக்கல் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி, ஃபைனான்ஸ், அந்த ஹோமோஸ் நீரிணை அதனுடைய திறப்பு, இது பற்றிய ஒரு டெக்னிக்கல் செஷன் இருந்தது. அதுக்கு பிறகு இரவு உணவுக்கு இந்த பேச்சுவார்த்தை கலைந்து சென்றது. இரவு உணவு பாகிஸ்தான் பிரதமருடைய வீட்டில் நடந்தது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவங்களுடைய வீட்டில் இரவு உணவு நடந்தது. அதுக்கு எல்லாருமே போய் இரவு உணவில் கலந்து கொண்டார்கள். ஸோ அவர்கள் இரவு உணவில் கலந்து கொண்டு இரவு உணவை அவர்கள் ருசித்து கொண்டிருக்கும்போது, நம்ம அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதனுடைய பின்னணி, ஏன் இந்த இடத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். 2026 பிப்ரவரியில் ஜெனீவாவில் அணு ஆயுத ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது திடீரென அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியது உங்களுக்கு தெரியும். அந்த தாக்குதலில் தான் அதனுடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அலி கொமேனி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது
அந்த ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை அதோடு முறிந்தது. ஏனென்றால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் தாக்குதல் என்றபோது அந்த பேச்சுவார்த்தை அதோடு நிறைவு பெற்றது. ஸோ அந்த தாக்குதல் 40 நாட்கள் நீடிச்சது. அமெரிக்கா குண்டு போட்டுச்சு, ஈரான் திருப்பி அடிச்சுது, இங்கேருந்து இஸ்ரேல் அடிச்சுது, ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கிற நிலையங்கள்லாம் அடிச்சுது. அது உங்களுக்கு தெரியும். இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு கூட சொன்னார், ஈரானுடைய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே ஒரு நசுக்கிட்டோம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, ஓகே 2 வாரம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி உடனே அறிவித்தார். 2 வார போர் நிறுத்தம். ஆனால் அந்த போர் நிறுத்தம் சொல்லியும் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, லெபனான் மேலே, ஹிஸ்புல்லா மேலே தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. அப்போ இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில், இஸ்லாமாபாத்தில், பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தில் இப்போது இது நடக்குது. நம்ம பேச்சுவார்த்தைக்கு திரும்பி வருவோம். ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெபனானில் போர் நிறுத்தம் பண்ணணும், இது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய இழப்பீடு நடந்துருச்சு, அந்த இழப்பீடெல்லாம் எங்களுக்கு தரணும். மூன்றாவதாக பல இடங்களில் ஈரானுடைய சொத்துக்களை அவங்க முடக்கி வச்சுருக்கிறாங்க, அதையெல்லாம் திறந்து விடணும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும், அந்த சொத்துக்கள்லாம் திரும்ப தரணும். இதெல்லாம் ஈரான் தங்களுடைய கோரிக்கைகளாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த ஹோர்முஸ் நீரிணை அதை யாரும் தாக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும், இதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும், அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ரொம்ப கடுமையாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க சைடில் அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் இது. அதே அளவு கடுமையை அமெரிக்காவும் காமிக்குது. அவங்க ஜேடி வேன்ஸ், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானில் இறங்கினோடனே முதல்ல கொடுத்த பேட்டியிலே அவங்க ஏதாவது எங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் ரொம்ப கடுமையாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார் ஜேடி வேன்ஸ். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுச்சுன்னா, அமெரிக்கா கமாண்ட் இருக்கு இல்லையா, அமெரிக்க படையினுடைய சென்ட்ரல் கமாண்ட், அவங்க சொன்னாங்க, ஹோர்முஸ் நீரிணையில் நாங்கள் அமெரிக்க கப்பற்படையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் அதை மறுத்துது. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, அதெல்லாம் அப்படியே முன்னாடி இருந்த நிலைமையில் அப்படியே தான் இருக்குது, அதில் ஏதாவது அது மாதிரியான ஏதாவது ஒரு முயற்சி அமெரிக்க கப்பற்படை எடுத்தாக நாங்கள் மறுபடி தாக்குவோம் அப்படின்னு ஈரான் அதனுடைய செய்தியை அது சொன்னது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு செய்தியும் வருது. கத்தாரில் சுமார் $6 மில்லியன் மதிப்புள்ள ஈரானுடைய சொத்து, அதை அமெரிக்கா அவங்க திறந்துட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி வந்தது. ஆனால் உடனே அமெரிக்கா மறுத்துருச்சு, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. நீங்கள் கவனிக்கணும் என்னன்னா, ஹோர்முஸ் நீர்முனையில் அமெரிக்கா தாங்க கண்ட்ரோல் எடுத்ததாகவும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணி கப்பல்கள் திறக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் அது சொல்லுது. அது அது கிளைம் பண்ணுது. ஆனால் அதை உடனே ஈரான் மறுக்குது. ஈரான் மறுத்துட்டு என்ன சொல்லுது, அதை மாதிரி கப்பற்படை ஏதாவது செஞ்சுதுன்னா, அமெரிக்க கப்பற்படை ஹோர்முஸ் நீர்முனையில் அதை மாதிரி ஏதாவது ஒதுக்கி கொண்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 30 நிமிடத்துக்குள்ளே நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பக்கம் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு செய்தி என்ன வருது, கத்தாரில் $6 பில்லியன் ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்தை அமெரிக்கா ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னு வருது. ஆனால் அதை அமெரிக்கா உடனடியாக மறுக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குது. ஆனால் பாகிஸ்தான் என்ன வருமா சொல்லுது, அமெரிக்கா ரொம்ப கடுமையாக இருந்தது, ஈரானும் ரொம்ப கடுமையாக இருந்தது, ஆனால் 2 பேருமே கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க, 2 பேருமே அவங்களுடைய கடுமையான நிலையிலிருந்து இறங்கி தான் இந்த பேச்சுவார்த்தையில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் அவர்களுடைய தரப்பிலிருந்து அவர்களுடைய செய்திக்குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தானில் நடக்குது. இப்போது சைனா என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்போ சைனா டைரெக்டாக அங்கே போய் உட்காந்து பண்ணாட்டினா கூட, பாகிஸ்தானில் சீனாவுக்கான ஒரு தூதுவர் இருக்கார் இல்லையா, அவர் தொடர்ந்து அமெரிக்க குழுவினரோடும் சரி, ஈரானோடையும் சரி, பாகிஸ்தானோடையும் சரி தொடர்ந்து அவங்க தகவல் தொடர்பில் இருக்கிறதா செய்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற ஒரே சிக்கல் என்னன்னா, லெபனானில் நடக்கிற சண்டை தான். இஸ்ரேல் என்ன பண்ணுது, குவார்சீர், ஜெஃப்டா, தூல் இந்த நகரங்கள்லாம் மக்கள் மேலே கிட்டத்தட்ட 200 பேர் பொதுமக்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள், அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஹெஸ்புல்லா மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்க, ஆனால் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க.
இந்த செய்தி வெளியாகி கொண்டிருப்பது தான் இப்போ வந்து பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாரு, போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவுக்கு ஈரான் அந்த சண்டை தான் போர் நிறுத்தமாக இருக்குது. இங்கே லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போர் நிறுத்தம் நடைபெறலை, அது பற்றிய ஒப்பந்தம் ஒன்றும் இல்லை. இப்போ ஹெஸ்புல்லா வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது மேலே நாங்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொல்லிகிட்டு இருக்கார். அது மட்டும் அல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெபனான் அரசு எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெடி, லெபனான் அரசோட பேச்சுவார்த்தைக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார். அதன் பிரகாரம் பேச்சுவார்த்தை லெபனான் அரசுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் வர செவ்வாய்க்கிழமை நடக்க இருக்குது. வாஷிங்டனில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் அரசு ரெடியாக இருக்குது. ஆனால் ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உலகமே உத்து பார்த்துட்ருக்கு. இது ஒரு மேக் ஆர் பிரேக் மூமெண்ட். இது வந்து ஒன்று அமைதியை ஏற்படுத்தலாம், ஒரு அமைதியை ஏற்படுத்தலாம், இல்லாட்டினா இது ஒரு அழிவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவலையோட அந்த பேச்சுவார்த்தையை கவனிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உயர்மட்ட அளவில் வந்து அமைதியான பேச்சுவார்த்தை நடத்த ரெண்டு பக்கமுமே வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன சவால் அப்படின்னாக்கா, லெபனானில் நடக்கிற சண்டை, அங்கே வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு. அதோட ரெண்டு பக்கமுமே ஒரு அவநம்பிக்கையோடு வந்து உட்காந்துருக்குறாங்க. என்ன நடக்கும், இந்த தரப்பு இவங்க மேலே நம்பிக்கைப்படலை, அந்த தரப்பு இவங்க மேலே நம்பிக்கைப்படலை. இந்த ஆழமான அவநம்பிக்கையோடு உட்காந்துருக்கும் போது இது எப்படி இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சமீபத்திய செய்தி வந்தது என்ன அப்படின்னாக்கா, பாகிஸ்தானில் நடந்த இந்த இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் அது தோல்வி அடைந்து இப்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸு இப்போ அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டார். அமெரிக்காவுக்கு கிளம்பும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரான் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கவே இல்லை, அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைந்து விட்டோம். அவங்க வந்து அணுகுண்டு ஆயுதங்கள் ஏற்கனவே வச்சுருந்ததெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், ஆனால் மறுபடியும் அவங்க வந்து அணுகுண்டு ஆயுதங்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற இந்த வருஷத்துலையோ இன்னும் 2 வருஷத்துலையோ அல்லது லாங் டேர்மாகவோ செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்து அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து அமெரிக்காவுக்கு லாஸ் கிடையாது, இது ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அது ஒரு ஈரானுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வந்து அதனுடைய செய்தி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப ஆழமாக போயிட்டு இருந்தது, இன்டென்ஸாக போயிட்டு இருந்தது. ஆனால் அமெரிக்கா கேட்கின்ற கோரிக்கைகள் அதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான கோரிக்கைகளாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்த்து நம்ம செய்ய முடியாத கோரிக்கைகளாக இருக்குது. அதையெல்லாம் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஒரு செய்தியை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, ரெண்டு தரப்புலையுமே ரொம்ப உயர்மட்ட அதிகாரிகள், உயர்மட்ட ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. அங்கேயே நம்ம வந்து அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்குரிய ஆட்களாக தான் உயர்மட்ட ஆட்கள் தான் போயிருந்தாங்க. பேசி முடிவு செய்திருக்கலாம். ஆனாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்க மேலே அவநம்பிக்கையோடு வந்தாங்க, இவங்க மேலே அவநம்பிக்கையோடு வந்தாங்க. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இரவு உணவு நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை முறிந்து, சமாதான பேச்சுவார்த்தை முறிந்து இப்போ அவர் ஜேடி வான்ஸ் வந்து அவர் கிளம்பிட்டார். அது மிகவும் துயரத்துக்குரியது. ஏன்னா இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்களுடைய ஊடகம், சமூக ஊடகத்தில் வந்து இது வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இது எப்பொழுதுமே அமெரிக்கா தான் வெல்லும், ஈரான் தோற்று போனது, ஈரானுடைய எல்லா வான்வெளி இதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், எல்லா கீழே இருக்கிற டேங்கர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், கப்பல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அப்போ அவங்க இன்னும் எழுந்திரிச்சு வரவே முடியாது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு ட்வீட் மாதிரி போட்டார். அப்போ இப்படி போட்டுட்ருக்கிற இந்த மனநிலையில், இந்த சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது,
உங்களுக்கும் எனக்கும் சரி, நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். இது எப்படி போய் முடியுமோ என்கின்ற ஒரு பதற்றம் என்று சொன்னான் அல்லவா, அந்த பதற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் போர் நடக்குமா நடக்காதா என்பது ஒருவேளை நாளைக்கு தெரியும். அந்த செய்தியோடு நாளைக்கு வருகிறேன். அதற்குள் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே பின்னோட்டத்திலே குறியுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.